இப்போ அங்க போறது ரைட்டு. சாப்பாடுலாம் எப்படி இங்க இருந்து எடுத்துட்டு போயிருவாங்களாமா? அந்த 10 நாளைக்கு ஒரு தடவ. இல்லங்க. இப்ப இங்க 10 நாள் ஒரு தடவைங்கிறது இப்போ இல்ல. அ, ஃபியூச்சர்ல. அ, இப்பயே அவன் நாளைக்கே பண்ண போறதில்ல. அ, அதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் அங்க பண்ணணும். ம். அது வந்து ஒரு ஒரு ஷீல்டட் டாம் கட்டணும். அது எப்படின்னா, நம்ப பூமியில வாழ்றதுக்கும், மூன்ல வாழ்றதுக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் ஆமா, இருக்கு. இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பூமியில வந்து கிராவிட்டி இருக்கு. 100% ஆமா. நம்மளுக்கு தெரிஞ்ச கிராவிட்டி. அது போக மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் இருக்கு பூமியில. இப்ப அந்த ரேடியேஷனு ம், அதெல்லாம் வருதுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் தடுக்க முடியும். ம். ஸோ ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. குளுரையும், சூடையும் வந்து அத வந்து கட்டுப்படுத்தும். பேலன்ஸ் ஓகே. பண்ண வைக்க முடியும். ம், ஆனா மூன்ல அப்படி கிடையாது. ம். அட்மாஸ்பியரே கிடையாது. ரேடியேஷன் அடிச்சா டைரக்ட்டா அடிக்கும். ஆமா. வெயில் அடிச்சா உனக்கு எக்ஸ்ட்ரீம் வெயிலா இருக்கும். இல்ல குளிர்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும். ஓகே. அத பேலன்ஸே பண்ண முடியாது. அப்புறம் என்ன அங்க போனோம். அதையும் தாண்டி ஏங்க ஸ்பேஸ்க்கு போறீங்க. அது ஒரு கனவு தானங்க. நம்மளுக்கு அப்படியே நிலாவ பார்த்து ஆயா வடை சுட்டுருந்துச்சு அந்த கதை மாரி. ஏன் டிவில பார்த்து ஆவாதான்றது தான் நமக்கு இல்ல, தோணுது. அது ஒரு பிரமிப்பு தானே. ஒரு ஓகே. கனவு தானே நமக்கு. ஸ்பேஸ்ல இருக்கும்டா ப்ரோ.